வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்னைக்கு பாப்பூஸ் கிச்சனில் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேரளா கப்ப கிழங்கு. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மத்தி மீன் குழம்பு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிழங்கை கழுவிட்டு இதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். இதோட தோலெல்லாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண கிழங்கு எல்லாத்தையும் நாம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுட்டு 3 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு குலையாம வேகணும் அப்படின்னா 2 விசில் வர வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாம் இதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்ட பின்னாடி இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மரவள்ளி கிழங்குக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கு. அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கின பின்னாடி நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் கழித்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தூவி லைட்டாக கிளறி விட்டு இறக்கிடலாம். சூப்பரான மரவள்ளி கிழங்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.